எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11 நாளைக்கு நேரமா வருகிறது. பங்குனி உத்திரம் விசேஷமான நாள். அதனை பற்றிய சில சிறப்புகளை எல்லாம் உங்களுடைய பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். இந்த பங்குனி உத்திரம் வந்ததனுடைய வரலாறு. திருச்சிக்கு பக்கத்துல இடையாற்று மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க மங்கல்ய தீட்சிதர் அப்படின்னு ஒரு வேதவித்து இருந்தார். அவர் வேதங்கள் எல்லாம் நன்னா படித்தவர், நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். சிவபெருமானுடைய சிறந்த பக்தராக இருக்கார். அவர் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். தவம் செய்த பொழுது சிவன் ரிஷபாரூடராக அவருக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்தோடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி சிவனை நமஸ்காரம் பண்றார். அப்போ சிவன் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ மங்கல்ய தீட்சிதர் என்ன சொல்றாரு, எனக்கு தனியான எந்த விதமான வரமும் வேண்டாம். நீங்கள் இந்த ஊர்ல குடியிருந்து எல்லாருக்கும் மங்கல்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே சிவபெருமான், உன்னுடைய இந்த பரந்த மனப்பான்மையினால நான் இந்த ஊர்லயே நிச்சயமாக குடிகொண்டு மங்கல்யேஸ்வரர் என்ற பேர்லயே நான் இந்த இடத்துல சுயம்பலிங்கமாக காட்சியளிக்கிறேன் உங்களுக்குன்னு சொல்றாரு. அப்போ அம்பாள் சிவபெருமானை நீர் எல்லாருக்கும் மங்கல்ய பாக்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறார். அப்போ சிவபெருமான் என்ன சொல்றார், நீங்க இங்க மங்களாம்பிகை அப்படின்ற பெயர்ல இங்க வர பெண்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், அவர்களுடைய எல்லா விதமான ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அதே மாதிரி அந்த ஊர்ல இடையாற்று மங்கலத்துல மங்கல்யேஸ்வரன் சிவனும் மங்களாம்பிகைன்னு அம்பாளும் கொடுக்கின்றிருக்கார். அப்புறம் மேலும் இவர் சிவனை என்ன சொல்றாரு, மங்கல்ய தீட்சிதர்கிட்ட உங்களுடைய நட்சத்திரம் உத்தரம், இந்த உத்தர நட்சத்திரம் ரொம்ப சிறந்தது, இதுக்கு சக்தி நிறைய வாய்ந்தது, அதனால நீங்க எல்லோருக்கும் மங்களம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில அப்படி ஒரு வரத்தை கேட்டேன். அதனால நீங்க இந்த திருமணம் நடக்கும் பொழுதோ எல்லாருக்கும் வேண்டிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால உங்களுடைய 2 கைகளிலும் இந்த மங்கல்ய தேவதைகள் இருக்கா, அந்த தேவதைகள் மூலமா நீங்க எந்தெந்த இடத்துல திருமணம் நடக்கிறதோ அவளுக்கெல்லாம் நீங்க அருள் புரியணும், மாங்கல்ய பாக்கியத்தை நீங்க கொடுக்கணும், நீ தான் இந்த பெரிய விஷயத்தை எல்லாம் நடத்தி வைக்கணும் அப்படின்னார். அதே மாதிரி சிவன் சொல்றார், நீங்க நந்தி ஸ்வயம் பிரகாசிக்கும், அப்புறம் வசிஷ்டருக்கும் அகஸ்தியர் லோகமுத்திரை இவர்களுக்கெல்லாம் நீங்க தான் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மங்கல்ய தீட்சிதரும் அதே மாதிரி இந்த 3 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மேலும் சிவபெருமான் என்ன சொல்றாரு, இந்த பங்குனி மாசம் வருகின்ற இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு ரொம்ப விசேஷம் நிறைந்தது, அதனால எல்லா தெய்வங்களுக்கும் இந்த நட்சத்திரம் தான் திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. அப்படி நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எந்த தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறது அப்படின்றத பார்த்தா நமக்கு தெரியுது. சிவன் பார்வதி பங்குனி உத்திரம், இந்த கபாலீஸ்வரர் கோவில்ல பங்குனி உத்திரத்தன்னைக்கு கற்பகாம்பாள் கபாலீஸ்வரருக்கு கல்யாணம் நடக்கிறது. அதே மாதிரி ராமர் சீதை அன்றைக்கு கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரத்தன்னைக்கு. அதை தவிர ராமன் சீதையோட லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் இவங்க 4 பேருக்கும் அதே நாட்டில் கல்யாணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் முருகன் தேவயானைய திருப்பரங்குன்றத்துல திருமணம் செய்து கொண்ட நாள் இதே பங்குனி உத்திரம். அதே மாதிரி முருகன் வள்ளியையும் இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் கல்யாணம் செஞ்சுக்கிறார். இவ்வளவு விசேஷங்கள் இருக்கு பாருங்க. அடுத்தது விஷ்ணு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதும் இதே பங்குனி உத்திரத்துல. அடுத்தது ஆண்டாள் ரங்கநாதரை, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கநாதரை போய் அடையிறதை இதே பங்குனி உத்திர நாள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல தாயாருடன் ரங்கநாதரை சேர்த்தி சேவை அப்படின்றது இந்த இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு நடைபெறுகிறது. அடுத்தது தேவேந்திரனும் இந்திராணியும் திருமணம் செய்து கொண்ட நாள் பங்குனி உத்திரம். அடுத்தது பிரம்மா சரஸ்வதி இவர்களும் திருமணம் செய்து கொண்ட நாள் இதே பங்குனி உத்திரம். அப்புறம் விநாயகர் சித்தி புத்தியை திருமணம் செய்து கொண்டது ரொம்ப விசேஷமா இந்த பங்குனி உத்திரத்தன்றைக்கு. இந்த மாதிரி தெய்வங்களுடைய எல்லா தெய்வங்களுடைய திருமணங்களும் இதே திருமணங்கள் எல்லாமே இந்த பங்குனி உத்திரத்தில் நடந்திருக்கும் பொழுது இந்த பங்குனி உத்திரம் அவ்வளவு விசேஷமாக, அதனால்தான் எல்லா கோவில்களிலும் பங்குனி உத்திரத்தன்று கல்யாண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சி நம்ம பார்த்தாலே நமக்கு எல்லா விதமான சம்பத்துகளும் உண்டாகும். நமக்கு பெண்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவளுக்கு மாங்கல்ய பாகம் உண்டாகும். அப்புறம் தம்பதிகள் கல்யாணத்தை தரிசனம் பண்ணினோம்னா அவளுக்கெல்லாம் குழந்தைகள் பேர் உண்டாகக்கூடியது. இதை தவிர இடையாற்று மங்கலம் உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் வருகின்றவர்கள் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை சிவனும் அம்பாளும் அங்கிருந்து கொடுக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கெல்லாம் இந்த கால்வலி என்பது நிறைய பேருக்கு இருக்கு. இந்த கால்வலி எல்லாம் போனோம்னா இந்த கோவிலுக்கு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி வஸ்திரங்கள் சார்த்தி
தொழுதா அவளுடைய கால்வலியெல்லாம் நிச்சயமாக நீங்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு நம்பிக்கை. அப்படி இந்த கோவில் அவ்வளவு சிறப்பு அடைந்திருக்கிறது. இது திருச்சியிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இந்த ஊர், இடையாற்று மங்கலம். அதனால இந்த கோவிலுக்கு போய் உத்தர நட்சத்திரக்காரர்களும் மற்றவர்களும் இந்த கோவிலுக்கு போய் சிவனையும் அம்பாளையும் வணங்கி அவருடைய அருளை பெறுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த சிறப்பு எல்லாரும் அவர்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் சொல்லி அந்த ஊருக்கு போகிறது, அந்த அம்பாளுக்கு வஸ்திரங்கள், சிவனுக்கு வஸ்திரங்கள் சாத்துறது, அதெல்லாம் செய்ய சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.